தேனி வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில்னா தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. இது எங்கள் அம்மாவோட சொந்த ஊர். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலுங்க. கௌமாரியம்மன் கிட்ட நீங்கள் என்ன வேண்டுனாலும் அது கண்டிப்பாக நடக்கும். என் லைஃப்பில் ஒரு பெரிய டெசிஷன், நான் இந்த கோவிலில் போய் உட்காந்து ஒரு டெசிஷன் எடுத்தேன். அது என்னோடய லைஃப்லேயே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு சொல்யூஷன் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஏதாவது ஒரு கஷ்டம்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த கோவிலில் போய் உட்காந்து யோசித்துட்டு ஒரு சின்ன முடிவெடுங்க. அது கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும். அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த சாமியை நீங்கள் மனசார நினச்சி கோவிலில் போய் உட்காந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு வாங்க. அது கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும். குப்பிட்டுக்காக இந்த தடவை வேண்டியிருந்தேங்க. குப்பிட்டுக்கு அடிக்கடி வாந்தி வருது, எப்போ சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கான், இப்போ திரும்ப ஒரு இந்த மாதிரி ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் அவனுக்காக இந்த உருவம்லாம் பதிச்சிருக்கோம். அதை உண்டியலில் வேண்டிக்கிட்டு போட்டால் அதெல்லாம் சரியாகுன்னு சொல்கிறாங்க. மாவிளக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாவிளக்கும் நம்ம விளக்கேற்றிட்டு வேண்டிகிட்டு வரலாம், எல்லாமே நடக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ திருவிழாவும் வரப்போகுது. யாரெல்லாம் வரப்போகிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாரெல்லாம் வீரபாண்டி தான் எங்கள் ஊர், தேனி தான் எங்கள் ஊர் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.